வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றி கொண்டான். டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள 44வது இந்திய சர்வதேச வர்த்தக விழாவை மத்திய வணிக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தொடங்கி வைக்கிறார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளோடு நடைபெறும் இந்த வர்த்தக விழாவில் ஐக்கிய அரபு அமீரகம், சீனா, ஈரான், தென்கொரியா, எகிப்து உள்ளிட்ட 12 நாடுகள் பங்கேற்கின்றன. இவ்வாண்டு மே 26ஆம் தேதி தொடங்கப்பட்ட மேம்படுத்திய 2ஆம் கட்ட பாஸ்போர்ட் சேவை திட்டம் நாடு முழுவதும் அனைத்து 37 பாஸ்போர்ட் அலுவலகங்கள், 93 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் மற்றும் 450 அஞ்சல் பாஸ்போர்ட் சேவை மையங்களில் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மொத்தம் 243 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மாநிலத்தின் 38 மாவட்டங்களில் உள்ள 46 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நடைபெறவுள்ளது. தமிழகம் உட்பட 9 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி உட்பட 3 யூனியன் பிரதேசங்களில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியின் கீழ் இதுவரை 42 கோடி கணக்கெடுப்பு படிவங்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது மொத்தம் வழங்கப்பட வேண்டிய படிவங்களின் எண்ணிக்கையில் 82.7% ஆகும். புதுச்சேரி ஜிப்மரில் இரத்த பரிசோதனை மையத்தில் நோயாளிகளின் இரத்த மற்றும் உயிரியல் மாதிரிகளை சேகரிக்கும் நேரம் நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இனி வார நாட்களில் காலை 6:30 முதல் மாலை 5 மணி வரையிலும், சனிக்கிழமைகளில் காலை 6:30 முதல் மதியம் 2 மணி வரையிலும் இரத்த மற்றும் இதர மாதிரிகள் பெற்றுக்கொள்ளப்படும் என ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் சதுரங்க உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி மற்றும் பி ஹரிகிருஷ்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியாவின் ஆர் பிரக்ஞானந்தா ரஷ்யாவின் டேனில் துபோவ் இடம் தோல்வி அடைந்ததை அடுத்து இத்தொடரிலிருந்து வெளியேறுகிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.